ம். ஆ பிங்கூஸ் வேர்ல்ட். கடைசி இளவரசர். முன்னொரு காலத்துல சொர்க்கபுரங்கிற ராஜ்யம் இருந்துச்சு. அந்த ராஜ்யத்துல வாழ்ந்த எல்லா மக்களுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அந்த ராஜ்யத்தோட அரசர் மட்டும் ரொம்ப கவலையா இருந்தாரு. ஏன்னா நாட்கள் போக போக அவருக்கு வயசாயிட்டே வருது. தனக்கு அப்புறம் யார் இந்த ராஜ்யத்தை பொறுப்பா பாத்துக்க போறாங்க அப்படிங்கிற கவலையே அவருக்கு ரொம்ப இருந்துச்சு. அந்த அரசருக்கு மொத்தம் 3 பசங்க. 3 பேருமே ரொம்ப தைரியசாலியாவும் புத்திசாலியாவும் இருந்தாங்க. இவங்க 3 பேர்ல யாருக்கு அரசராகிற தகுதி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் ஒரு சோதனை செய்ய முடிவு செஞ்சாரு. ஒரு நாள் அரசர் அந்த 3 இளவரசர்களையும் கூப்பிட்டு பேசினாரு. இளவரசர்களே, நான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதைய கொடுப்பேன். இந்த விதையை நீங்க நல்ல முறையா பராமரிச்சு ஒரு அழகான ஒரு செடியா வளங்க. இதே நாள் அடுத்த வருடம் அந்த செடியை என்கிட்ட கொண்டு வந்து காமிங்க. யாரோட செடி நல்லா வளர்ந்துருக்கோ அவங்க தான் இந்த நாட்டோட அடுத்த மன்னர் அப்படின்னு சொன்னாரு. அந்த 3 இளவரசர்களுமே போட்டிக்கு ஒத்துக்கிட்டாங்க. அந்த 3 இளவரசர்களும் அந்த விதையை எடுத்துட்டு வந்து நல்லபடியா பராமரிக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே முதல் இளவரசரோட விதையில இருந்து செடி வளர ஆரம்பிச்சது. அந்த செடி நல்லா உயரமாவும் பெரிய பெரிய இலையும் கொண்டு இருந்துச்சு. 2வது இளவரசரோட விதையில இருந்து அழகான மலர்கள் வந்து பூக்க ஆரம்பிச்சது. ஆனா கடைசி இளவரசரோட விதையில இருந்து எந்த ஒரு செடியுமே முளைக்கவே இல்லை. இருந்தாலும் கூட கடைசி இளவரசர் தன்னோட முயற்சியை வந்து விடவே இல்லை. தினமும் அந்த விதைக்கு பராமரிச்சு வளர்த்துட்டு வந்தாரு. நாட்கள் வாரங்களானது. வாரங்கள் மாதங்களானது. அரசர் சொன்ன அந்த நாளும் வந்தது. எல்லாரும் அரசவையில கூடுனாங்க. அந்த 3 இளவரசர்களும் தங்களோட பூத்தொட்டியோட அரசவைக்கு போனாங்க. மக்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. 3வது இளவரசர் வெறும் தொட்டியை எடுத்துட்டு வரத பார்த்த மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் முதல்ல 2 இளவரசர்ல இருந்து தான் யாரோ ஒருத்தன் மன்னர் ஆவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேசிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற விதத்துல அரசர் கடைசி இளவரசரை நோக்கி போனாரு. அவரு எல்லாரும் முன்னிலையிலுமே இவர் தான் வந்து உங்களோட அடுத்த அரசர் அப்படின்னு அறிவிச்சாரு. இதை கேட்ட எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமா இருந்தது. அப்போ அரசர் சொன்னாரு, இளவரசர்களே, நான் உங்ககிட்ட கொடுத்தது வேக வைத்த விதைகள். அந்த வேக வைத்த விதையில இருந்து எந்த ஒரு செடியுமே முளைக்காது. ஆனா நீங்க 2 பேரும் நான் கொடுத்த விதைய மாத்தி வேற ஒரு விதையில இருந்து செடியை வளர்த்துருக்கீங்க. ஒரு நல்ல அரசருக்கு புத்திசாலித்தனமும் தைரியமும் மட்டும் போதாது. நேர்மையான குணமும் உண்மைத்தன்மையும் ரொம்ப முக்கியம். அது இந்த நாட்டோட கடைசி இளவரசருக்கு தான் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட முதல் 2 இளவரசர்களும் தன்னோட தப்ப உணர்ந்து தலை குனிஞ்சு நின்னாங்க. அரசர் எல்லாரோட முன்னிலையிலையும் கடைசி இளவரசருக்கு மகுடம் சூட்டினாரு. கடைசி இளவரசரும் ரொம்ப சந்தோஷத்தோட மன்னர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளை சுத்தி யாரு இருக்காங்க இல்லையோ, இல்ல நம்மளை கவனிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம நமக்கு உண்மையா இருக்கணும். நேர்மையே வெற்றிக்கு முதல் படி. தி end. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இட்ஸ் மீ பிங்கு. பாய்.